Recording in progress. இப்போ வர்றதே சொல்லுங்க. ஆன்லைன்ல நான் பார்ப்பேன். அவங்க கிட்டதான் நான் அப்படியா ஈவினிங்ல வந்தாங்க. ஈவினிங்ல வேற யாரும் வந்தாங்க. ஷேர் பண்ணுங்க. வணக்கமா ஆன்லைன் பள்ளிகளுக்கு வணக்கமா ஆன்லைன் பள்ளிகளுக்கு குரல் கேக்குதா? யாரோ ஒருத்தங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது பண்றேன். இந்த மாதிரி எழுத்துப்படியா இது பண்ணிருக்கு. இவங்க பேர் புரியுதா? பி போட்டு ஐயா கரல் கன்னியமா ஏ போதுமா அடிக்கவா? ஆமா, அவங்க இப்போதைக்கு அந்த இடம் டெக்னிக்கெல்லாம் ஒத்து வரணும். கேட்டாங்க, அதை பார்த்துக்கலாம். இது வரேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. நீ எடுத்துக்கோ. அவங்களுக்கு பேசிட்டு லிங்க் அனுப்ப சொல்ல ஒரு 2 மணி நேரம் நடக்கும். இப்பதான் ஐயா தொடங்க போறாங்க. வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தமிழ் பாடத்துக்காக வந்திருக்கோம். ரொம்ப எளிமையானது. தமிழ் பாடம் மிக எளிமையானது. அதுவும் இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தை எப்படி மாத்திருக்காங்களோ நம்ம அந்த அடிப்படையில் இது பண்ண போறோம். யாருக்கு கோகஸ் தந்திருக்கோம்? ஷர்மிலாவுக்கு தந்திருக்கோம். ஷர்மிலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாராவது வந்தாங்கன்னா உள்ள லெட்டின் பண்ணிக்கிட்டே இருக்கு. போல பாடத்திட்டத்தை பார்ப்போம். நாம இது இதேதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு 2Aவுக்கு குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வுன்னு வைக்கிறாங்க இல்லையா சிலருக்கு. எலிஜிபிலிட்டி, அதாவது தாய்மொழி தமிழா இல்லாதவங்க யாராவது உள்ள வந்தாங்கன்னா, அல்லது நீங்க இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து உள்ள போனீங்கன்னா எலிஜிபிலிட்டி எழுத வேண்டியிருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் எழுத வேண்டிய பேப்பர் இது. அதுக்கும் இதேதான். அந்த தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுன்னு வச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை யூனிட்டா பிரிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். மொத்தம் 7 யூனிட்டாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. மோனிஷா லோகேஷ் அவங்க எதுவும் நெட்வொர்க் இதா இருக்கு, அவங்களை யாராவது போட்டு சொன்னது. அப்போ மொத்தம் 7 யூனிட்டா இருக்கிறது. ஒண்ணு, முதல் அலகு இலக்கணம் அடிப்படையானது. 2வது அலகு பெரும்பாலும் முதல் அலகு இலக்கண அடிப்படையானது. 2வது சொல் அகராதி சொற்கள் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. 3வது பகுதி எழுதுகிற திறன். அந்த அடிப்படையில நம்முடைய மரபு பிழைகள் அதெல்லாம் இல்லாம எழுதுறது. 4வது முழுசா நமக்கு ஆங்கில சொற்கள்ல இருந்து கலை சொற்களை பிரித்தறிகிற தன்மைகள்ல இருக்கு. கலை சொற்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இங்கிலீஷ்கான இது. அடுத்தது காம்ப்ரஹென்ஷன். ஒரு பேராகிராஃபை வச்சு அந்த பேராகிராஃப்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அலகுல உவமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள் அந்த 3 சேர்ந்த மாதிரி இருக்கு. இது அலகு 5. கிட்டத்தட்ட அலகு 4ம் அலகு 6ம் ஒரே மாதிரி தான். அலகு 4ல 10 மதிப்பெண்ல என்ன கேட்கிறாங்க அப்படின்னாக்கா, அலகு 4ல நம்ம கேட்கறது அறிவியல் கலை சொல்லாக்கங்களை கேட்கிறாங்க. அலகு 6ல நமக்கு என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட வாழ்வியல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களையும் பிறமொழி சொற்கள். ஆங்கிலம் மட்டும் கிடையாது. 4க்கும் 6க்கும் என்ன வேறுபாடுனா, 4 பெரும்பாலும் ஆங்கில சொற்களை அடிப்படையாக வைத்து கேட்கப்பட்டிருக்கும். 6 எப்படின்னாக்கா பிறமொழி சொற்கள். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பாரசீகம், உருது இந்த மாதிரியான மொழிகள் கலந்துருக்கு இல்லையா, அதுக்கு நிகரான சொற்கள். சஸ்தாவேஜ்ன்றாங்க, ஆஜர் இந்த மாதிரியான செய்திகளுக்கு உள்ள தமிழ் சொற்கள் அப்படிங்கிறது 6. 4ம் 6ம் ஒரு அடிப்படையில் ஒண்ணு. 7வது அலகுதான் முன்னாடி இருந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாதிரி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7வது. இப்போ ஒன்னொன்னுக்கும் மார்க் வெயிட்டேஜ் பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் அலகு மொத்தமே
5-6 வரி தான் இருக்குது, 6.5 வரி இருக்குது பார்த்தோம். 7 வரிக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால இதுக்கு வந்து மதிப்பெண் குறைவுன்னு நினைச்சிடக்கூடாது. முதல் அலகுல தான் நமக்கு 4ல் 1 பங்கு 25 கேள்விகள் இடம்பெற போகுது. முதல் பகுதி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த நிறுத்தி கவனமாக படிப்போம். 2வது அலகை பொறுத்த மட்டும் ஒரு 3/4 பக்கம் கொடுத்திருக்காங்க. இது பயப்பட தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதற்கு எடுத்துக்காட்டையும் பாடத்திட்டத்திலேயே தந்திருக்காங்க. ஒரு பேச்சுக்கு நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. 2வது பகுதி, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல் என்றால் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பா, கல்வி எழுதுதல் சிறப்பா, அல்லது பள்ளிக்கு சென்று எழுதுதல் சிறப்பா? இது 2ல எது? அதுக்காக எடுத்துக்காட்டு போட்டிருக்காங்க. வானில் முகில் தோன்றினால் மழை பெய்யும், முகில் தோன்றினால் மழை பெய்யுமா, நட்சத்திரம் தோன்றினால் மழை பெய்யும்? அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டுகளை தந்திருக்காங்க. அதனால இந்த செகண்ட் யூனிட் சிலபஸ் பெருசா தெரியும். அது ஒரு விதத்துல டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். பாருங்க, ஊர் பெயர்களின் மருவு நடுவுல நம்ம முதல் வரியா வைக்கிற பாருங்க. ஊர் பெயர்களின் மருவு, புதுச்சேரி என்பதை புதுவைன்னு சொல்றோம், மன்னார்குடி என்பதை மண்ணைன்னு சொல்றோம். ஊர் பெயர்களின் மருவுனா நீங்க எதுவும் குழப்பம் அடைய தேவையில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக இதுதான் அப்படின்னு தந்திருக்கிறார். அதனால இந்த 2வது யூனிட் பெருசா வேற எது 2வது யூனிட்டினுடைய சொற்களோ அளவோ பெருசா இருக்குன்றதுக்காக பயப்பட தேவையில்லை. இது வந்து பொதுவான அடிப்படையில் இது 3/4 பக்கத்துக்கு இருந்தாலும் இது அந்தந்த எடுத்துக்காட்டுகளை தந்திருக்கிறாங்க. இதுக்கு 15 கேள்வி. அப்போ முதல் அலகுல 25, 2வது அலகுல 15. இது வெயிட்டேஜ் புரிஞ்சுக்கிட்டே நம்ம படிக்கணும். 3வது அலகு இதெல்லாம் நான் அடிப்படையா சொன்னா 3வது அலகுல எல்லாரும் மதிப்பெண் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமையான அலகுகளை வச்சிருப்பாங்க. 2, 3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2, 3, 5 இது 3மே நீங்க எளிதில் மதிப்பெண் எடுக்கக்கூடிய இடங்களாக ரொம்ப மிக கடினமான கேள்விகளா இருக்காது. ஏன்னா 100 கேள்விகள்ல ஒரு 50ல இருந்து 60 கேள்விகளை நம்ம எல்லாரும் எழுதுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போறவங்க 50ல இருந்து 60 கேள்வி எல்லாருமே எழுதும். கொஞ்சம் கவனமாக நாம கொடுக்க இலவசமா நம்ம தரப்போற புத்தகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்தெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க. நம்ம ஆன்லைன்ல உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸையும் நம்ம ஃப்ரீயா தரப்போறோம். குறைஞ்சது ஒரு 5000 கேள்வியில இருந்து 10,000 கேள்வி வரையில உருவாக்கி இருக்கோம். தமிழ்ல ஜிஎஸ்க்கு தனியா ஒரு 3000-5000 கேள்வி வந்துட்டோம், தரமா உருவாக்கி. இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களால 70-80 மார்க்குக்கு வந்துடும். எத்தனை மார்க் வந்துட முடியும்? 60ல இருந்து 80க்கு வந்து 60ல இருந்து 80க்கு வந்த பிறகு இந்த 80ஐயும் ரொம்ப பேர் எடுப்பாங்க. ஆனா வெற்றியாளர்கள் எது டிசைட் பண்ணுதுன்னா இந்த 80க்கும் 100க்கும் நடுவுல இருக்கிறவங்க தான். 80 மார்க் மேல எடுத்து ஜெயிச்சிட முடியாது. நான் சொல்ல வர்றது தமிழை பொறுத்த மட்டும் 87 போட்டுட்டு சர்வீஸ் கிடைக்காம போனவங்க கூட இருக்கிறாங்க. ஜிஎஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க. நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்முடைய விஷயங்கள்ல 95 அப்படின்னு கூட நம்ம திட்டமிட சொல்லவே மாட்டோம். 100க்கு 100 எடுக்கிறதுக்கான பயிற்சியை நமக்கு இதுல 2, 3, 5 இந்த 3 யூனிட்டும் அடிப்படையில கொஞ்சம் எளிமையா இருக்கும். அது எப்படி இருக்கும்னாக்கா நம்ம சொல்ற அந்த 60 இது கேள்விகள் எடுக்கிறோம் இல்லையா, அதுல உள்ள மாதிரி. அதனால மறுபடியும் பார்ப்போம் மதிப்பெண்களை. 1ல 25, 2ல 15 40 ஆயிடுச்சு, 3ல 15 55. கலை சொற்கள்ல 10 கேள்விகள். இதுல எது டாபிக் தந்துட்டாங்க, அதுக்காக நன்றி சொல்லலாம். ஆனா அதுல கூடுதலாகவும் தந்துட்டாங்க. அறிவியல் கலை சொற்கள், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, மேலாண்மை பத்தில கமா போட்டுக்கோங்க, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு எவ்வளவு சொற்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளவு சொற்கள் வேணாலும் படிக்கலாம். அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டை கூட நம்ம புக்ல வந்து ரெஃபர் பண்ணிருக்கோம். சொற்குவை.com, SORKUVAI, சொற்குவை.comனு சொல்லிட்டு செந்தமிழ் சொற்குறப்பியல் அகரமுதலி திட்டம் நடத்திட்டு இருக்கிற ஒரு வெப்சைட். அதுல இருந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஆனா நாம தேவையான முதன்மையான கலை சொற்களை ஒரு 15-20 பேர் கொண்ட குழுவாக அந்த புத்தகம் எழுதுறதுக்கு இந்த சொற்கள்லாம் நாங்க தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறோம். அடுத்தது 5வது பகுதி கொஞ்சம் எளிமை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறது ரொம்ப எளிமைனா 5வது பகுதின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேராகிராஃப் தந்துட்டு அதுல இருந்து காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ்
சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்திருப்போம், ஒரு பத்தி தந்திருப்பாங்க. ஒரு பத்தில இருந்து கேள்வி, பாரதியார் வந்து இங்க போனாரு, பாரதிதாசன் அந்த நூல் எழுதினாரு, ஒரு பத்தி இருக்கும், அதுல இருந்து கேள்வி இருக்கும். பெரும்பாலும் ஒரு 4 கேள்விகள் நம்ம அதுல இருந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கொஞ்சம் ஏதாவது பொருத்தப்படாம வெளியே கேள்வி கேட்பாங்க. சிலத்துல 5 கேள்வி அங்கேயே கேட்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்க, அது எந்தெந்த பத்திகளா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. செய்தித்தாள்ல இருந்து எடுக்கலாம், தலையங்கத்திலிருந்து எடுக்கலாம், முகப்பு செய்திகள், அதே செய்தித்தாள்லயே அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இது வரைக்கும் இருக்கிறதுல 5 கேள்வி ஒரு பேராகிராஃப் 2 பேரா தர்றதுக்கான வாய்ப்பு. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இங்க இருக்கு. அது என்னன்னா, உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். இதுல வந்து ஒரு 5 கேள்வியில இருந்து 10 கேள்விகள் வரைக்கும் போடலாம். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இது வந்து 5வது அலகு, இதுல 15. அப்ப பாத்தீங்கன்னாக்கா முதல் அலகுல 25 பாயிண்ட் 40, 3ல பாஞ்சு 55, அலகு இதுல 10 65, இதுல ஒரு 15, 80 மார்க் போடுங்க. அடுத்து அலகு 6 பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 4வது அலகும் 6வது அலகும் ஒரே மாதிரி தான். 4வது அலகுக்கும் 6வது அலகுக்கும் என்ன வேறுபாடுனா, 4th யூனிட்டுக்கும் 6th யூனிட்டுக்கும் 4th யூனிட்ல வந்து நமக்கு ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் கேட்கப்படும். 6வது அலகை பொறுத்த மட்டும் பிறமொழி சொற்கள், ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்கள். இது வாழ்வியல் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து இப்ப ஜாமீன் தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பொருள் வரும். இந்த ரெக்கார்ட்லாம் எங்க இருக்கு, இந்த கோப்புகள்லாம் எங்க இருக்கு, இந்த ஆவணங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும். ருஜுனாக்கா நிரூபிக்கிறது. இந்த மாதிரியான வடமொழி சொற்களும் தெலுங்கு மலையாள கன்னட சொற்களும் பிறமொழியில வந்து கலக்கிறது இயல்பு. அது எதனால கலக்கிறது என்பதை நாம வந்து சொல்லியிருப்போம். கோகோஸ் யாருக்கு இருக்கு? கோகோஸ் இருக்கிறவங்க நம்முடைய பாப்பா, நீங்க அப்சர்வ் பண்றீங்களா திவ்யா? கோகோஸ் வச்சிருக்கீங்களா? சரி. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம். அதனால நம்ம அந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள், இதுல ஆவணங்களுடைய தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், நம்ம ஒவ்வொன்றுக்கும் இந்த நூல்ல பாடத்திட்டம் கவனிச்சு இத்தோட 85 மதிப்பெண்கள் முடிஞ்சிருச்சு. கடைசி 15 மதிப்பெண்கள் எது என்பது ரொம்ப முக்கியம். இந்த பட்டியலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா அந்த பட்டியலை 3ஆ பிரிச்சுக்கலாம். நாங்க 3ஆ பிரிச்சுதான் அதுக்கு உரை எழுதி. அப்படின்னா, 1 திருக்குறள், 2வது அறநூல்கள், 3வது தமிழறிஞர்கள். அப்படி 3ஆ பிரிச்சுக்கலாம். முதல் பகுதி 7வது யூனிட்டினுடைய முதல் பகுதி திருக்குறள், 2வது பகுதி அறநூல்கள், 3வது பகுதி வந்து நமக்கு வந்து தமிழ் அறிஞர்கள். இப்ப திருக்குறள்ல ஒரு நன்றி சொல்லலாம். 20 அதிகாரங்கள் தந்துட்டு இந்த 20 அதிகாரங்கள் மட்டும் தந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். முதல் வரியாக பாருங்க, அப்ப நமக்கு 20 அதிகாரங்கள் மட்டும்னு சொல்லிட்டாங்க பாருங்க. முதல் வரியா வச்சு 20 அதிகாரங்கள் மட்டும் வச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணை கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. இது வரையில கோடு போட்டுக்கோங்க. இது முதல் பகுதி திருக்குறள். 2வது பகுதி என்னன்னாக்கா, நம்முடைய அறநூல்கள்னு சொல்லக்கூடிய 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய 11 நூல்கள்ல 8 நூல்கள் தந்திருக்கு. 18 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம சங்க காலத்திலிருந்து நம்முடைய ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். 18 கீழ்கணக்கு நூல்கள் என்பது 4 அடி, 4 மணி, 440, 5 முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு ஏறாது என்பனவும் கை நிலையவாம் கீழ்கணக்குன்னு அந்த 18 கீழ்கணக்கு நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்கு. அது நம்ம படிக்கணும்ன்றது இல்லை. ஆனால் அதுல இருக்கிற 8 புத்தகங்கள் தந்திருக்காங்க. எது பாருங்க, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, இது வரைக்கும் 8 புத்தகம் முடிஞ்சது இல்லையா? பிளஸ் 1 தந்திருக்காங்க. என்னது? ஔவையார். ஔவையார் உங்களுக்கு தெரியும், சங்க காலத்துல ஒரு ஔவையார் இருந்தாங்க. மொத்தம்
இன்கிளாப் என்கிற அறிஞர் ஆய்வு செய்து தமிழ்நாட்டுல இலக்கிய வரலாற்றுல ஒரு 5க்கும் மேற்பட்ட ஔவையார் இருந்திருக்காங்க. சங்க காலத்துல ஒரு ஔவையார் இருந்திருக்காங்க. நீதி நூல்கள் எழுதுகிற நம்ம இருக்கு பாருங்க, மூதுரை இதெல்லாம் எழுதுறாங்களே, அந்த ஔவையார் இருக்கிறாங்க. முருகனிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு படம் பார்த்தோம் இல்லையா, பக்தி இலக்கிய காலத்துல ஒரு ஔவையார் இருந்திருக்காங்க. சிற்றிலக்கிய காலத்துல ஒரு ஔவையார் இருந்திருக்காங்க. இலங்கை பகுதியில ஒரு ஔவையார் இருந்திருக்காங்கன்னு 5 ஔவையார்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூதுரை இதெல்லாம் எழுதுனா அந்த அவை அப்ப 8+1 இது 2வது பகுதி. அது என்னதுமா? அறநூல். 3வது தமிழ். இது எல்லாமே எஸ்எஸ்எல்சி பாருங்க, அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் போட்டாங்க. அது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நாலடியாரை எடுத்து 6வது இருந்து 10வது வரைக்கும் நாலடியார் பாடல் ஏதாவது இருந்தா அதை எழுதி, நாலடியார் பற்றிய குறிப்பு, அந்த பாடல் அதுக்கான விளக்கம் அதுல ஏதாவது அப்படி நம்ம திட்டமிட்டு எழுதிருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னாக்கா ஊவேசா, தேப்போமி, சி இலக்குவனார், பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே.சி, திரு குன்றக்குடி அடிகளார், பெரிய அடிகளார், இப்ப ஒரு அடிகளார் இருக்கிறாங்க, அவருக்கு மூத்த அடிகளார் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க அடிகளார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத். கண்ணதாசனுக்கு 100ஆண்டு விழா, அதனால கண்ணதாசன் தொடர்பாக உறுதியா ஒரு கேள்வி இடம்பெறும். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா என்பது, அப்புறம் கண்ணதாசன் எழுதி நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கிற பாடல், அந்த மாதிரியான விஷயங்களோடு கேட்கலாம். கண்ணதாசன் இந்த முறை இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கலாம். 100ஆண்டு விழா என்பது. காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை நம்ம முக்கியமாக எடுத்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர், கிவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை, இது எல்லாம். அப்போ இந்த 7வது யூனிட்ட பார்த்த உடனே நம்ம குழப்பம் அடையாம நம்ம 3ஆக பிரிச்சுக்கணும். எப்படி பிரிச்சுக்கணும்? நாம 1 திருக்குறள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். திருக்குறள் 20 அதிகாரங்கள். இன்னொன்னு அறநூல்கள் 8+1. 8 சங்கம் அருவிய காலம், கலப்பரர் கால 11 கீழ்கணக்கு நூல்கள். 1 ஔவையார் 8+1. அடுத்து தமிழ் அறிஞர்கள். இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருதுன்னா 19 பேர் வருது. இந்த 19 பேருடைய பிறந்த ஊரு, அவங்க அப்பா அம்மா பேரு, அவங்க பிறந்த ஆண்டு, பிறந்த மாதம், அவர்கள் எழுதியிருக்கிற நூல்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பட்டப்பெயர்கள், அவர்கள்ட்ட இருந்து நம்ம பாடத்திட்டத்துல என்ன புத்தகம், என்ன பாடல் இருக்கு, அதுல ஏதாவது கடின சொற்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்ந்து நம்ம இந்த புத்தகத்தை இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. நாம இதை நாம தொடர்ந்து வளவலன்னு படிச்சுட்டு இருக்க போறது இல்லை. நாம எப்படி படிக்க போறோம் அப்படின்னாக்கா 30 நாட்கள்ல படிக்கணும். ஒரு நாளும் 2 மணி நேரம் என்ற அடிப்படையில 30 நாட்கள்ல நம்ம படிக்கிறதுக்கு திட்டமிட்டோம். ஒவ்வொரு நாளும் 4 தலைப்புகள் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். முதல் நாள் வகுப்புல நம்ம முதல் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய லகர லகர ழகர வேறுபாடு. உங்களுக்கு தெரியும், வால் அப்படின்னு இந்த குண்டில் சின்ன லானா போட்டா அது டெய்ல இருக்கும். அதே வால்னு பெரிய இல் போட்டா கத்தி நைஃப்னு அர்த்தம். வால் வால் அப்படின்னு சிறப்பு லகரம் தமிழுக்கு வர ஆள் போட்டா வாழ்ந்து பார்க்கறது லிவ்னு அர்த்தம். லிவிங். இப்போ அடிப்படையான செய்திகளை மட்டும் அதுக்குன்னு கேள்விகள் வச்சு பாடம் நம்ம நடத்துறதை விட ஒவ்வொரு வகுப்புலையும் ஒண்ணுக்கும் ஒரு 10 இருந்து 25 கேள்விகள் ஒண்ணுக்கும் புத்தகத்துல நம்ம தரப்போற புத்தகம் இருக்கு இல்லையா, நீங்க பணம் கட்டின பிறகு ஒரு 1450 ரூபாய் மதிப்புள்ள 1700 பக்கங்கள் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள்ல பொது தமிழுக்கு நானே உட்கார்ந்து எழுதியிருக்கிற புத்தகம். இது தொகுத்தது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், முறைப்படி மாத்தி என்னன்னு கவனிச்சு எழுதியிருக்கோம். அது உங்களுக்கு இலவசமாக வழங்கும். அது உங்களுக்கு பார்சல் செலவு கூட இலவசம், நேரா வீட்டு. அதனுடைய தேர்வுகள் அந்த புத்தகத்துல இருக்கிற கேள்விகளையும் சில நேரத்துல காட்சிப்படுத்தி பண்ணுவோம், சில நேரங்கள்ல வெளியில இருந்து கேள்விகள் எடுத்து பண்ணுவோம். ஆப் வழியா உங்களுக்கு டெஸ்ட் எழுதுற வாய்ப்பு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, 7வது யூனிட் சின்னதா இருந்தாலும் அதுல நம்ம படிக்க வேண்டிய கவனம் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வகுப்புல திருக்குறளுடைய ஒரு அதிகாரமும் ஒரு தமிழ் அறிஞரையும் படிக்கணும். முதல் நாள்ல இருந்து அப்படி பண்ணும். 2வது நாள்ல நான் படிச்சு காட்டல, உங்களுக்கு பார்வையில் இருக்கிறதால தெரியும். ரகர ரகர வேறுபாடு, இணை எழுத்துகள் அறிதல், திருக்குறளுடைய பொறை உடைமை, தேப்போம். ஒரு திருக்குறள் அதிகாரம், ஒரு தமிழர். அதே மாதிரி நாள் 3ல எந்த திருக்குறள் அதிகாரம், எந்த தமிழர் அப்படின்னு நம்ம போட்டோம். நாள் 4ல ஓர் எழுத்து ஒரு மொழி. அது நமக்கு டிஎன்பிசி வெப்சைட்லயே தந்துட்டாங்க.
பொதுவா நன்னூல் ஆசிரியர் 42 போட்டிருந்தாரு. டிஎன்பிஎஸ்சில 61, 63 போட்டிருக்காங்க. அது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்துல ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல், சின்ன பகுதின்றதால் 2 படிக்கிறோம். திருக்குறள்ல 1, பாவலரேறு பெருஞ்சு. 5வது நாள்ல 1, 2, 3 நாட்கள்ல படிச்சதை ரிவைஸ் பண்ணி ஒரு காமன் டெஸ்ட் மாதிரி எழுதிப்போம். இங்க நம்ம எக்ஸிபிட் பண்ண போர்டுல நீங்க விடை எழுதுவீங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு விடை சொல்லுவேன். அது ஒரு மணி நேரத்துல அது ஒரு 35-40 நிமிஷங்கள் அதுல போயிடும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். திருக்குறள் ஒரு 15 நிமிடம், ஜி போப்பு ஒரு 15. அடுத்தது 4/6ல எதிர்ச்சொல், பொருந்தா சொல். இது எல்லாத்தையும் நம்ம 131 தலைப்புகளா நம்ம பிரிச்சுதான் புத்தகம் எழுதியிருக்கோம். அதனால ஒவ்வொரு நாளும் 2, 3, 2, 3 போட்டு 90, 95 தலைப்புல அந்த 131 நம்ம கவர் பண்ணோம். பாருங்க, எதிர்ச்சொல், பொருந்தா சொல். அடுத்து அகரவரிசைப்படி அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்முடைய அட்டண்டன்ஸ் எழுதுறாங்க இல்லையா, அது. திருக்குறள்ல ஈகை அதிகாரமும் வீரமாமுனிவர் படி. 4/7ல சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல், கோடிட்ட இடத்தில் நம்ம படிச்சோம் இல்லையா, செகண்ட் யூனிட் வந்துட்டோம். திருக்குறள்ல பெரியாரை துணை கோடல் பாவேந்தர் பாரதிதாசன் படி. 4/8ல பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும், இப்ப நம்ம 5ன்னு சொல்லுவோம், ஆனா எழுதும் போது 5ன்னு சொல்லுவோம். அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் தமிழ் எழுதும் போது அவன் வந்து விட்டான்னு எழுதும். இது கேட்டுச்சா பேச்சு வழக்குல ஒன்னா இருக்கும், இது கேட்டு விட்டதான்னு எழுதும். அப்படி பேச்சு வழக்கு, தூய தமிழ் சொற்கள், பேச்சு வழக்கு தொடர்கள்ல வர்ற திருத்தம். நேற்று சாயந்தரம் மழை பெஞ்சுதுன்னு சொல்லுவோம். அப்ப நேற்று மாலை மழை பெய்தது. அதெல்லாம் 4 ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த பகுதி விடைகள்லாம் எளிதாக. திருக்குறள்ல வினைத்தெயல் வகை டிகேசி, அவ்வை டிகேசின்னு சொல்லுவாங்க. டிகே சண்முகம்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வேற. அவ்வை டிகே சண்முகம்ன்றது கமலஹாசன் கூட அவ்வை சண்முகி படத்துல சொல்லுவார். இவர் டிகேசின்னு பேரு. கடித இலக்கியம், வட்டத்தொட்டின்னு ஒரு இலக்கிய அமைப்பு. அடுத்தது 4/9ல ஒரு ஊருக்கு வேறுபாடு. ஆங்கிலத்தில் இருக்க மாதிரி ஏ அண்ட் தீன்னு சொல்றோம் இல்லையா, ஏ அண்ட் தீனுடைய வேறுபாடு எப்படி வருதோ அப்படி. திருக்குறள்ல அவையஞ்சாமை, குன்றக்குடி அடிகளார், பெரிய அடிகளார், இப்ப இருக்கிற அடிகளார். ஏன் இந்த 131 தலைப்பு சின்னதா சொல்றதுன்னா இதான் காரணம். எல்லா இணைப்பு சொற்களையும் ஒரே நாள்லயே ஒரே நேரத்திலே படிச்சிருவோம். மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும், இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் எளிமையா தான் இருக்கும். நம்ம பார்ப்போம். திருக்குறள்ல கண்ணோட்டமும், கவியரசு கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா. 11வது நாள்ல மறுபடியும் 10வது யூனிட் வரைக்கும் நினைவுபடுத்தி இதெல்லாம் டவுட் இருந்தா கேட்கறது. அடுத்தது அடிப்படை இலக்கணத்துக்கு முன்னோட்டம். முதல் பகுதியில் இருக்கக்கூடிய சந்திப்பிழைகள் இதெல்லாம் 10 நாளைக்கு பிறகுதான் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். எடுத்த உடனே நம்ம படிச்சோம்தான். அதுல அடிப்படை இலக்கணங்களை நம்ம நடத்தணும். இன்னைக்கு அதுல சில பகுதிகள் நான் நடத்தி காட்டுவேன். திருக்குறள் அன்புடைமையும் காகிதம் இல்லத்தம், அடுத்த அடிப்படை இலக்கணம். இது எல்லாம் அந்த புத்தகத்துல ஒரு 56 பக்கங்கள்ல கலர் பேஜ் போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 56-60 பேஜ்ல நாம கலர்ல போட்டிருக்கோம். அந்த கலர்ல போட்டிருக்கிற பகுதியில் இருக்கிற செய்திகளை இங்க நாம அது வல்லெழுத்து மிகும் இடங்கள், மிகா இடங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு பயிலரங்கம் மாதிரி இங்க நடத்தணும். கொஞ்சம் நடத்திக்கிட்டே நடத்தி அதை எல்லாத்தையும் திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறோம். பயங்கர அப்படியே விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். தெளிவாக நீங்க எழுது. காரணம் கூற்று வினாக்கள் சந்தியில கேட்டா கூட நம்ம அளவுக்கு. திருக்குறள் கல்வி, அடுத்து அடிப்படை இலக்கணம், அடிப்படை இலக்கணம், அடிப்படை இலக்கணம். அந்த பகுதி நான் எதுன்றது சும்மா காட்டுறேன். அடுத்து அலகு 1, 2, 3 நினைவு கூறுதல். மறுபடியும் 17வது நாள்ல திருக்குறள்ல செங்கோன்மை, தமிழ் ஒளி. 18வது நாள்ல, ஏன்னா இது ஒரே நாள்ல முடிச்சிடலாம். அதனால்தான் நமக்கு நாள் 131 தலைப்பு. செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் 5க்கும் ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு கேள்வி எழுத போறோம். அதுக்கு நான் என்ன நடத்த போறேன், அது நான் ஒரு அடிப்படையை நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறமேட்டு உங்களை ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத வச்சு அதுல ஒரு 25-30 பத்திகள் இருக்கும். அந்த 25-30 பத்திகள்ல இருந்து நாம மாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லுங்க. 27 மாலையில நம்ம நூல் வெளியீடு உண்டு. உண்டு. ஆமா ஆமா, அது யாருன்றது எனக்கு தெரியுது. அவங்க எப்படி தெரியாம அவங்க எனக்கு அழைத்தாங்க. ஏர்வாடியார் போறாரு, ஏர்வாடியார் சொல்லிட்டேன் நானு. ஆமா ஐயா, நான் ஒரு 11:45 கூப்பிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பத்திகளை பொறுத்தமல்ல உங்களை வச்சு நான் எழுத வச்சிட முடியும். அதனால நீங்க அது அடுத்த ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறள்ல பண்புடைமை உறுத்துறாங்க என்னன்னா 19வது நாள்ல ஓமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள் 3மே அன்னைக்கே முடிச்சு.
அவ பாருங்க, ஓமை தொடர்னா என்ன? அவ அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க இல்லையா? நீ வந்த உடனே அத்தி பூத்தது போல போலன்னு வந்துட்டா ஓமை தொடர். மரபு தொடர்னா என்ன? மரபு தொடர் என்பது என்ன? அகல கால் வைக்காத அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த வேலை செய்யுன்னு அர்த்தம். ரொம்ப எளிமையா இருக்கு பாடம். பழமொழிகள் உங்களுக்கு தெரியும். 5ல் விளையாது 50ல் விளையாது. அந்த பழமொழிக்கு என்ன விளக்கம்? சின்ன வயசுலயே படிச்சுக்கணும். அது ரொம்ப எளிமையா. அதனால அது மூணுத்தையும் நம்ம ஒரே நாள்ல படிச்சிருவோம். திருக்குறள் நட்பாராய்தல், கிவா ஜெகநாத். அடுத்து அயற்சொல். சின்ன எழுத்துப்பிழைகள் இருக்கு, நான் சரி பண்ணேன். நேற்று இரவு தான் அதை தயார் பண்ணேன். அயற்சொல்லுக்கு பதில் இச்சு வராது. ஆங்கிலம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அதுதான் நம்ம இந்த கோப்புகள்ல உருவாக்கி, அதுவும் வினாக்கள் விடைகள்ல நம்ம எழுதிருக்கோம். திருக்குறள்ல புறங்கூறாமை 21வது நாள்ல ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள். இது 6வது அலகு முடியிற இடத்துல இருக்கக்கூடிய செய்தி. திருக்குறள் அருளுடைமை தமிழ் மொழி. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம 4வது யூனிட்டுக்கு திரும்புறோம். ஏன்னா எடுத்தோடனே ஆங்கில சொற்கள். இது வந்து ஆங்கில சொற்கள்ல பாருங்க 2 நாள் பிரிச்சிருக்கோம். 2 வகுப்புகள் தான். புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் துறையில் இருக்கக்கூடிய நமக்கு ஆங்கில சொற்களுக்கு ஈடான சொற்கள். இதெல்லாம் தேர்வு அதிகம் எழுத கணிக்கக்கூடிய சொற்கள். அதனால கொஞ்சம் பாடங்கள் நடத்தி தேர்வுகள் எழுது. அடுத்தது மரபுல வந்து திணை மரபு நாலடியா 23ல 3வது அலகுல 4வது அலகுல இருக்கிற கலை சொற்கள். பால் மரபு 4 மணிக்கடி. 4/25ல மற்ற கலை சொற்கள் மேல விடுபட்டு இருக்கிறது இல்லையா? அவங்க வந்து தொழில்நுட்பம், ஊடகம், தகவல். ரிப்பீட்டா இருந்தா நம்ம மாத்திக்குவோம். அதை நம்ம எடுத்துக்கணும். 4/25ல இதே இலக்கணத்துல செய்வினை, செயற்பாட்டு வினை 3rd யூனிட்ல இருக்கு இல்லையா? அது தன்வினை, பிறவினை, 40. 26ல ஒரு சொற்றொடரை. அது ரொம்ப எளிதுதான். இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் படிச்சாலே போதும். குமரன் நேற்று பள்ளிக்கு சென்று பாடம் படித்தான். இப்படிதான் வரணும். இத வார்த்தைகளை மாத்தி மாத்தி போடுவாங்க. படித்தான், நேற்று பள்ளி. எளிதில் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அதுல என்னன்னா சந்திப்பிழை இல்லாத தொடரையும் கண்டுபிடிக்கும். அடுத்து 3வது அலகுல இருக்கக்கூடிய வினை மரபு, தொகை மரபு. அதை நாம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து 4/27ல இளமை பெயர், ஒளிமரபு, இந்த நிறுத்தற் குறியீடுகள் இருக்கு இல்லையா? அந்த செய்திகளையும் இதையும் பண்றோம். ஐயா, நான் ஒரு 11:45 கூப்பிட்டுமா? சக்கையா அவசரம் இல்லை. அது பாத்தீங்கன்னா 28ல இப்பதான் நம்ம என்ன பண்றோம் பாருங்க. முதல் யூனிட்னுடைய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக 28வது நாள் படிக்கிறோம். ஏன் அப்படி படிக்கிறோம்னா, அடிப்படை இலக்கணம் படிச்சுட்டு வேற்றுமை உருவுகள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய பண்பு பெயர் புணர்ச்சின்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு, ஈர்க்கத்தை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்தோம்னாதான் நமக்கு விரைவா படிக்க முடியும். எடுத்து முதல் நாள்லயே நான் தொடங்கி இருந்தேன்னா இதாயிடும். இதுல மன்னிக்கணும். இதுல வந்து அந்த 7வது அலகுல இந்த கொஞ்சம் சின்ன பாடத்திட்டம் இருக்கு இல்லையா? 2 இருக்கு. ஒண்ணு வந்து தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு, சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து. இன்னொன்னு திராவிட மொழிகளின் தொடர்பான செய்தி. இந்த குறில் நெடில் வேறுபாடு, வேர்ச்சொல், வினைமுற்றம். அடுத்தது மறுபடியும் 30வது நாள்ல சந்திப்பழி, ஒற்றுப்பிழை, வினையாளனை பெயர், இதை எழுதுற இந்த விஷயம் படிக்கும். இந்த மாதிரி பக்காவா நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப நமக்கு வந்து தமிழுக்கு மட்டும் அப்படின்றதுக்கு வந்து இந்த 100 மதிப்பெண்ணுக்கு நம்ம மற்ற கடமையெல்லாம் வைக்கிறதோட கட்டணம் ரொம்ப குறைவா வைக்கிறோம். வெறும் 5000 ரூபாய் தான் நம்ம கட்டணம் வைக்கிறோம். நீங்க இந்த ஒரு பேட்ச் முடிஞ்ச பிறகு அடுத்த பேட்ச் மறுபடியும் நடக்கும். நவம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு உறுதியா 2 பேட்ச் நடக்கும். 3 பேட்ச் நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா 30 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை அது இதெல்லாம் லீவ் விடும்போது 30 60 நாள்னு வச்சுக்கிட்டோம்னா 27ஆம் தேதி நம்ம தொடங்கும் போது 2 பேட்ச் 2 சைக்கிள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 2 சைக்கிளுமே நீங்க கலந்துக்கலாம். டவுட் இருந்தா உங்களுக்கு இந்த 5000 ரூபாய்க்கு உட்பட்டு அந்த 1450 ரூபாய் மதிப்புள்ள புத்தகம், அஞ்சல் செலவு எங்களுக்கு ஒரு 300 ரூபாய் ஆகுது. பெட்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 1750 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை நம்ம அனுப்பி வைக்கிற பொறுப்பையை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் செய்தி. இதுக்கு நேரடியான வகுப்பு வந்து இன்னைக்கு இதுக்கு இருக்கு. நாளைக்கு வந்து ஜிஎஸ்கான டெமோ கிளாஸஸ் இருக்கு இல்லையாமா? அதெல்லாம் நடக்கும். நமக்கு அது முடிஞ்ச பிறகு இருக்கு. மாத்தமா இந்த கலர் பேஜஸ் கடைசியா ப்ரூஃப் போட்டு இருக்குல்ல, இதுதான் அந்த புத்தகம். 1450 ரூபாய் மதிப்புள்ள புத்தகம். நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. 3 தொகுதிகள்ல இருக்கு. நமக்கு வந்து 1003 தொகுதிகள். முதல் தொகுதி கொஞ்சம் பெருக்கு, 600 பக்கங்கள் இருக்கும். அதுல வந்து ரொம்ப எளிதா இருக்கும். நீங்க பெருசா இருக்கு நம்ம நிறுவனத்தினுடைய பேரை சொல்லக்கூடாது, கம்பெனில நம்ம வச்சுக்க மாட்டோம். ரொம்ப நீட்டான ஃபாண்ட். நம்முடைய புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னா பாருங்க, முதன்முறையாக அனைத்து வினாக்களுக்கும் விளக்கத்துடன் கூடியது.
இந்த கேள்விக்கு இதுதான் விடை அப்படின்னு சொல்லிட்டு நாம போறது இல்ல. அந்த கேள்விக்கான விடை எதுன்றத நாம சொல்லுவோம். பாப்பா, நேற்று கடைசியா அந்த கலர் பேஜ் ப்ரூஃப் இருக்குல்ல, உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களா? திவாகர் அவங்க அனுப்பியிருக்காங்களா? நான் அனுப்புறேன். ஏதோ ஒன்று பிஎஃப் பிடிஎஃப் ஏதாவது நாம அதை ஷேர் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு நாம ரொம்ப திட்டமிட்டு நீங்க வகுப்புகளுக்கு நடுவுலயே எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நாம அப்படி ஒரு முறையை நாம உருவாக்கி இப்ப நாம ரொம்ப மோனிஷா லோகேஷ் அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் சரியில்லைன்னு சில நேரங்கள் அப்படி ரொம்ப தடுமாறுதுனாக்கா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜூம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள வந்துட முடியும். பாருங்க, இப்ப நான் ஒரு சின்னதா 2 அடிப்படை செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். வல்லெழுத்து மிகும் இடம் மிகா இடத்துல உறுதியா நீங்க வந்திருக்கு அப்படின்னா என்னன்னா, 2ஆம் வேற்று. உங்களுக்கு வேற்றுமை உருபுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2ஆம் வேற்றுமை உருபு என்னமா? யாராவது சொல்லுங்க ஆன்லைன்ல. 2ஆம் வேற்றுமை என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். 2ஆம் வேற்றுமை உருபு எது? ஷர்மிளா, அருண்குமார், இளையராஜா, ஜெயசித்ரா ரவி, கனகவல்லி, லோகநாதன், மோனிஷா லோகேஷ், நந்தினி, சக்திவேல், சிவசம்பத், வீரபாண்டிய வேல். 2ஆம் வேற்றுமை என்னமா? 2ஆம் வேற்றுமை உருபு என்ன? சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. எப்பவுமே நான் வகுப்புல சொல்லுவேன், நீங்க தவறா விடை சொன்னாலும் முயற்சி செய்யறதுக்கு மாதிரி ஐ இல்லையா? ஐ பாரு, எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஐயா அதான் பரிசுகிரி தமிழ் வர அமைதியா இருக்கீங்களான்னு தெரியல. ஐ ஐனா என்ன? 2ஆம் வேற்றுமை உருபு. ஐயால் கூ இன்னது கண்ணு படிக்கணும் இல்லையா? அப்படி நம்ம படிக்கும் போது யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க சொல்லுமா? நந்தினி சொல்லுங்க. அதான் மைக் டச் ஆகல, லேட் ஆயிடுச்சுங்க ஐயா. அதுதான் ஐ சொல்லதான் ஐயா முயற்சி பண்ணேன். பரவாயில்ல, ஐ தானமா சொல்லலாம் இருந்தீங்க. ஆமாங்க ஐயா. நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா ஐ. இப்ப பாத்தீங்கன்னா ஐனா என்ன அப்படின்னா, ஒரு பெயர் சொல் கூட ஐ சேர்க்கலாம். என்னது? குமரன் கூட்டல் ஐ என்ன? குமரனை. நந்தினி பேசினாங்க, நந்தினி கூட்டலை நந்தினியை. சக்தி வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் கனகவல்லியை. உங்க பெயர் கூட ஐ சேர்க்க. நாற்காலி கூட ஐ சேர்த்தா என்ன? நாற்காலியை. கதவு கூட்டலை என்ன? கதவை. பாடம் கூட்டல் ஐ என்ன? பாடத்தை. அவ்வளவு. இந்த ஐ சேர்ந்து இந்த ஐ சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, பாடம் கூட்டலை என்ன? பாடத்தை. இங்க ஐ வந்துருச்சு. கூட்டல் குறிக்கு பிறகு கச தப. தானாரானா உண்டு, ஆனா தானாரானாவுல சொற்கள் தொடங்காது. அதனால கச தப அப்படின்னா என்ன? காக்கா கீக்கி கூக்கு கே கே கை கோ கோ கௌ, சாச்சா சீச்சி சூச்சு சே சே சை சோ சோ சௌ, தாத்தா தீத்தி தூ தூ தே தே தை தோ தோ தௌ, பாப்பா பிபி பூ பூ பே பே பை போ போ போ. இந்த 48 எழுத்துக்கள் 4 × 12. இந்த 48 எழுத்துகள் வந்தா இட்டு வருமா, இச்சு வருமா, இத்து வருமா, இப்பு வருமா? வராது. இதுக்கு பேர் தான் நமக்கு என்னன்னு பேருமா? வல்லெழுத்து மிகும் இடம். இன்னைக்கு 2 எளிய விதிகளை பார்க்கலாம். 2ஆம் வேற்றுமை உருவு இங்க வந்துருச்சுன்னா, இங்க கா ச த ப வந்தா, கா வந்தா இட்டு வரும், ச வந்தா இச்சு வரும், தா வந்தா இத்து வரும், பா வந்தா இத்து வரும். பாடத்தை கூட்டல் படித்தேன் எதுல வருது? பானா வருது. பாடத்தை கூட்டல் படித்தேன் என்ன வருது? இங்க ஐ வந்துருச்சு, பார்த்துட்டோம் 2ஆம் வேற்றுமை உருவு. இங்க பா வந்துருச்சு, கசதப வரித்த. அப்போ வல்லெழுத்து மிகும். பாடத்தை படித்தேன். அப்ப இன்னைக்கு வந்துகிட்டது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ரூல் என்னன்னா, ஒரு வரி எழுதிக்கோங்க. 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்தால், 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்தால் வல்லெழுத்து மிகும். இக்கு இச்சு இத்து இப்பு. இட்டு இரு தேவையில்லை. ஏன்னா டானாவில எந்த சொற்களும் தொடங்காது, ராணாவிலையும் எந்த சொற்களும் தொடங்காது. இவ்வளவுதான். கதவை கூட்டல் திறந்தேன். கதவை ஐ வந்துருச்சு, திறந்தேன்ல தானா இருக்கு. அப்ப என்னமாகும்? கதவை திறந்தேன். ஆனா இங்க பாருங்க, இது பாடத்தைன்னு சொல்ல, படத்தை கூட்டல் வரைந்தேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இது உங்களுக்கு குழப்பமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு வந்தா கூட இங்க கசத்தபா வரல. கசத்தபா வந்தா மட்டும்தான் நமக்கு பஞ்சாயத்து, நாம செய்திகளை கவனம். படத்தை கூட்டல் வரைந்தேன் வந்து படத்தை வரைந்தேன், இயல்பு புணர்ச்சி. இதுதான். இப்ப பாருங்க, பாருங்க, நான் வந்து குமரனை கூட்டல் கண்டேன், குமரனை கண்டேன். மாலாவை கூட்டல் சாணா சந்தித்தேன், மாலாவை சந்தித்தேன். எல்லை கோட்டை கூட்டல் தொட்டேன், தானாவில் எல்லை கோட்டை தொட்டேன். புரியுதுங்களா? நான் திரைப்படத்தை கூட்டல் பார்த்தேன், திரைப்படத்தை பார்த்தேன். இவ்வளவுதான். இது ஒரு, அதாவது பிளைண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நானே மாற்றுத்திறனாளி பிரிவு சேர்ந்தோம்னா அதுல இது வந்து பிளைண்ட் ரூல் ஆங்கிலத்தில் சொல்லாங்க. அந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இதை போட்டு இரண்டாம் வேற்றுமை வந்து அதற்கு அடுத்து வருமொழி, இதுக்கு பேர் நிலைமொழின்னு சொல்லுவாங்க. கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கிறது, கூட்டல் குறிக்கு அடுத்து வர்றது வருமொழி. நிலைமொழியில இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து வருமொழியில கசத்தப வரிசை எழுத்துகள் இருந்தால் பல்லெழுத்து. இது ஃபர்ஸ்ட். நீங்களே எடுத்துக்காட்டுங்கள், சொல்ல முயற்சி பண்ணது பாருங்க. நான் சொல்ல பாருங்க. தண்ணீரை கூட்டல் குடித்தே, காணாவுல தொடங்குது, அப்ப தண்ணீரை குடி. நீங்களே ஏதாவது எடுத்துக்காட்டு முயற்சி பண்ணுங்க, ஆன்லைன்ல இருக்கிறோம். சரி, பரவாயில்ல 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 வேணாம். ஏன் தனித்தனியா பிடிஎஃப் இல்ல பிடிஎஃப் நான் கடைசி அனுப்பிடுறேன், உனக்கு அனுப்புறேன்டா. உனக்கு அனுப்பாம விட்டுருப்பாங்க. இல்ல அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, அதை கேட்டு வாங்கி சொல்லுங்க. நீங்களே எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்க பார்ப்போம். முயற்சி பண்ணுங்க, தப்பா இருந்தா. எப்பவுமே பாருங்க, இப்ப நான் வந்து இங்க வந்து ஒரு கோணம் வச்சிருக்கேன், கணக்கு நடத்துறதுக்காக ஆசிரியர் வச்சிருக்கேன். அறுகோணத்தை தொட்டேன், எழுதுகோலை பிடித்தேன், கையில பிடித்தேன், பானா. முயற்சி பண்ணுங்க, தவறா இருந்தா பரவாயில்ல. எப்பவுமே இலக்கணங்கள்ல மனப்பாடமே, இலக்கணங்கள்ல புரிதல். ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், கேள்வி இப்படி கேட்டாங்கன்னா பரவாயில்ல, என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பாடத்தை கூட்டல் படித்தேன் தந்துட்டு காரணம் கூற்றுல போடுவான். பாடத்தை கூட்டல் படித்தேன்ல ஏன் வல்லெழுத்து மிகுகிறது என்றால், நிலைமொழியில் இரண்டாம் வேற்றுமை வந்து வருமொழியில் கத்தத்தப வரிசை இருப்பதால் வல்லெழுத்து மிகு கூற்று சரி. அப்போ இலக்கணத்தை மட்டும் நம்ம காரணத்தோட புரிஞ்சுக்கிட்டாதான் பொருத்துக வகை வினாக்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், காரணம் கூற்று, இதுல எல்லாம் நம்ம வந்து முழு மதிப்பெண் பெறணும். சும்மா முயற்சி பண்ணுங்களா, தவறா இருந்தா பரவாயில்ல, முயற்சி. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா பாருங்க. கோவிலை கூட்டல் கட்டினான், கோவிலை கட்டினான். சிலையை கூட்டல் செதுக்கினான். அந்த காணாலதான் வரணும்ன்றது இல்ல, நான் எதிர்க்க பாருங்க. கா கா கி கி கி, கு கு கே கே கை கோ கோ கோ, சாச்சா சி சி சு சு சே சே சை சோ சோ சோ, தாத்தா பி பி து து தே தே தை தோ தோ தோ, பாப்பா பி பி பு பு பே பே பை போ போ. இது எல்லாமே உங்களுக்கு. அப்போ என்ன இது பாருங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. வெரி குட். கடலை நோக்கி சென்றால். வெரி குட். இல்லைன்னா நோக்கி வருது இல்லையா, அது வரக்கூடாது. கடற்கரைக்கு, கடற்கரையை சென்றடைந்தார். கடற்கரையை இங்க போட்டுக்கோங்க, கரெக்டா சொல்றீங்க. இந்த கூட்டல் குறிக்கு முன்னாடி கடற்கரையை ஐதான் முடியணும், இங்க சாணாவில் இருக்கணும். கடற்கரையை சென்றடைந்தாள். நோக்கி என்பது வேற, அதுக்கப்புறம் வினையேற்றம். அதை நம்ம வெல் ட்ரைடுமா நந்தினி, நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றிங்க ஐயா. கூட்டல். அடுத்து வேற யாருமா, நந்தினி இல்லாம யார் சொல்றீங்க? முயற்சி பண்ணுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. நான் மறுபடியும் சொல்லவா? குமரனை கூட்டல் பார்த்தேன், பாடத்தை கூட்டல் படித்தேன், பாடத்தை படித்தேன். ஓபன் பண்ணி மட்டும் வச்சிருக்கோமா? சொல்லுங்க, யாரும் முயற்சி பண்றீங்களா? வீரபாண்டிய வேலு, சிவசம்பத், சக்திவேல், மோனிஷா, லோகநாதன், கனகவல்லி, ஜெயசித்ரா, இளையராஜா, அருண்குமார், நந்தினி, ஷர்மிளா. தவறா இருந்தா பரவாயில்ல. நீங்க இப்ப பாருங்க, நீங்க லோகநாதன் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதா சொல்ல, புரியுதா? அப்போ நமக்கு வந்து கூட்டல் குறிக்கு முன்னாடி
பாருங்க, எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் நான் எழுதுறேன் பாருங்க. குமரனை கூட்டல் பார்த்தேன். என்னாச்சு? இங்க பானா வந்துருச்சு, கை வந்துருச்சு, குமரனை. ஐயா சொல்லுமா. பாடலை கூட்டல் பாடினான். பாடலை பாடினான். லோகநாதன் பேர்ல வந்திருக்கீங்க. அம்மா உங்க பேரு என்னமா? நந்தினி. ஓ, நந்தினி குரலா அது? லோகநாதன். லோகநாதன் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. லோகநாதன் மைக். நந்தினி தொலைபேசியை பார்த்தேன். அவ்வளவுதான், தொலைபேசியை பார்த்தேன். வெரி குட். அடுத்ததுமா இன்னொருத்தவங்க யாரும் மைக் ஆன் பண்ணீங்களே கீழே பாருங்க. 2 பேருமே சரியா சொல்லிட்டு. அவ்வளவுதான். இப்போ நீங்க எப்பவுமே நம்ம மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சமையலை கூட்டல் செய்தால், சமையலை செய்தால். கீரையை கூட்டல் பார்த்தேன், கீரையை பார்த்தேன். கீரையை தொட்டேன், கீரையை கேட்டேன், விலைக்கு கேட்டேன் அப்படின்னு. இரண்டாம் அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் காரணம் கூற்று விடையில ஒரு 4-5 கேள்விகள் இருக்குன்னா கட்டம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. வேற யாராவது எடுத்துக்காட்டுகள் சொல்றீங்களாமா? இரண்டாம் வேற்றுமை உருவு கூட்டல் குறிக்கு முன்னாடி வரணும். பாடத்தை கூட்டல் படித்தேன், திரைப்படத்தை கூட்டல் பார்த்தேன், இப்ப வரும். குமரனை கூட்டல் பார்த்தேன் கிடையாது, குமரனை கூட்டல் கண்டேன்னாலும் இப்ப வரும். குமரனை தொட்டேன், குமரனை சீண்டினேன். பாருங்க, க ச த ப 4 போட்டேன். குமரனை கண்டேன், குமரனை தொட்டேன், குமரனை சீண்டினேன், குமரனை சந்தித்தேன். சரிங்களா? அப்போ ஐ இங்க வந்துருச்சு. இது ஐயான்னு கண்டுபிடிக்கணும், அது முக்கியம். இது குமரன் கூட்டல் ஐயான்னு தெரியணும். ஏன்னா சில பேர்ல ஐ வரும். எங்க பொண்ணுடைய பேர் முல்லை. இதை நீங்க 2ஆம் வேற்றுமை உருவுன்னு நினைச்ச கூடாது. முல்லையை வந்தாதான் 2ஆம் வேற்றுமை. ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க பேர் கோதைன்னு ஒருத்தவங்க பேர் வருதுன்றதால அந்த ஐய வந்து 2ஆம் வேற்றுமை உருவுன்னு நினைச்சது. கோதை கூட்டலை கோதையை, அதுதான் 2. அதை மட்டும் லேசா கவனிச்சோம்னா ஒரு விஷயம் முடிஞ்சது. என்னது? 2ஆம் வேற்றுமை வந்தால் வல்லெழுத்து. அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை வந்தாலும் வல்லெழுத்து மிகும். 4ஆம் வேற்றுமை என்னமா? ஐ சொன்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம். 4ஆம் வேற்றுமை என்ன? ஐ ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? ஐ ஆல். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 4ஆம் வேற்றுமை உருவு என்ன? தப்பா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க. கு, ஐயால் கு, கனகவன். வெரி குட், வெல் ட்ரை. ஐ ஆர் கு இன் அது கண். அவ்வளவுதான். 1 வந்து வெறும் பெயர் மட்டும் இருக்கும். 8 வந்து விழி வேற்று. 2 3 4 5 6 7 அப்படின்னா என்ன? இப்ப உங்க பேரையும் நீங்க எழுதி பார்க்கலாம். அல்ல நான் தமிழ்ல பேர் எழுதுறேன். வேலன் அப்படின்னு பேர் மட்டும் இருந்தா முதல் வேற்றுமை. வேலன் கூட்டலை வேலனை என்பது 2ஆம் வேற்றுமை. வேலனால் என்பது 3ஆம் வேற்றுமை. வேலனுக்கு என்பது 4ஆம் வேற்றுமை. வேலனின் என்பது 5ஆம் வேற்றுமை. வேலனது என்பது 6ஆம் வேற்றுமை. வேலன் கண் அல்லது வேலனிடம்னு அர்த்தம். இப்போ வேலை கூப்பிடுறது, வேளான்னு கூப்பிடுறோம் இல்லையா? கந்தா கடம்பா கந்தா. இந்த ஐயாளுக்கும் இன்னது கண்ணுதான் இந்த வேற்றுமை உருவு. இதுக்கும் வேற்றுமை உருவு கிடையாது. பெயர் மட்டும் இருக்கிறது முதல் வேற்றுமை. அழைக்கிறது, விழிக்கிறது விழி. இந்த ஐயாளுக்கும் இன்னது கண் எப்போ 2வது விரலை பயன்படுத்தணும். ஐ ஆல் கு இன் அது கண் 7ஓட முடியும். 2வது விரல்ல இருந்து தான் பயன்படுத்தணும். முதல் எங்க வேற்றுமை உருவுன்னு பேர் பார்த்தாலும் ஏதோ ஒரு பேரை எழுதி, கண்ணகி, கண்ணகியே, கண்ணகியால், கண்ணகியால். இன்னொரு இடத்துல பார்த்தா நமக்கு தெரிஞ்ச பேர் மாலதி. இன்னொரு இடத்துல எந்த பேரை பார்த்தாலும் பெரும்பாலும் தூய தமிழ் சொற்களாக கோவலன், கண்ணகி, மாதவி, உதயகுமாரன், சேரன், சேரனை, சேரனால், சேரனுக்கு அப்படின்னு எழுதிப்பாங்க. அப்புறம் வேற்றுமை உருவு மனதுல ஏறும், விடைகிறது. இப்ப பாருங்க, இப்ப 2ஆம் வேற்றுமையில வல்லெழுத்து மிகுன்னு படிச்சோம். 4ஆம் வேற்றுமையிலையும் வல்லெழுத்து என்னது நான் சொல்ல பாருங்க. வேலனுக்கு கூட்டல் தந்தேன். இங்க கூ வந்துருச்சு, 4ஆம் வேற்றுமை தெரிஞ்சிச்சு. இங்க தந்தேன் என்பது நாம சொல்லக்கூடிய எந்த வரிசை? பஞ்சாயத்து வல்லெழுத்து மிகுதல் கசத்தப 4 மட்டும்தான்.
இங்க தா வந்துருச்சு, இங்க இத்து வரும், அவ்வளவுதான். இரண்டாம் வேற்றுமைக்கு நாலாம் வேற்றுமைக்கு ஒரே ரூல் தான். இரண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு வந்து வறுமொழியில் கசதப என்ற எழுத்துகள் இருந்தாலும் இக்கு இச்சு இத்து இப்பு வரும். நான்காம் வேற்றுமை கூ வெளிப்பட்டு வந்து வறுமொழியில் கசதப வரிசை எழுத்துகள். கசதப மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காணா மட்டுமல்ல, கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. சாணா வரிசை என்ன? சா சா சி சி சூ சூ சே சே சை சோ சோ சௌ. தானா வரிசை என்ன? 12 எழுத்தும். த த தி தி து து தே தே தை தோ தோ தௌ. பானா வரிசை என்ன? பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பௌ. இந்த 48 எழுத்துல எது வந்தாலும் காணா வரிசை வந்தா இக்கு வரும், சாணா வரிசை வந்தா இச்சு வரும், தானா வரிசை வந்தா இத்து வரும், பானா வரிசை வந்தா இப்பு. அப்போ இதுதான் அதுக்கான முக்கியமான விஷயம். அப்ப பாருங்களேன், வேலனுக்கு பாருங்க, அதே தந்தையனையே நான் மாத்தி எழுதுறேன். வேலனுக்கு கூட்டல் கொடுத்தேன். பாருங்க, தந்தேன்னா அதுக்கு இன்னொரு சினனிம் இருக்கு, இது காணாவில் இருக்கு. கே இல்ல, ஆனா காக்கா கி கி கூ கூ கே கே கை கோ போல காணா வரிசையில வந்து. அப்ப வேலனுக்கு கொடுத்தேன் இக்குவ. புரியுதுங்களா? அதுதான். புரியுதுங்களா? குளத்திற்கு கரை கட்டினான். குளத்திற்கு கூட்டல் கரை வருது. கரை எதுல தொடங்குது? காணாவுல தொடங்குது. அப்ப குளத்திற்கு கரை கட்டி. தெரியுதா? எதற்கு? வீட்டிற்கு பொருள் வாங்கினான். வீட்டிற்கு கூ வந்துருச்சு, பொருள் வந்து கசதப வரிசையில தொடங்குது. அப்ப வீட்டிற்கு பொருள் வாங்கி. அப்போ இரண்டுத்தையும் ஞாபகம் வச்சுட்டாலே பெரும்பாலும் எங்க தெரியுமா பயன்படும்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த சந்தி பிரித்து எழுதுதலுக்கு இது ஒரு பகுதி தான், கொஞ்சம் கூடுதலா பார்ப்போம். ஆனால் இந்த சொற்றொடரை மாத்தி அமைச்சிருக்காங்கல்ல, அவன் நேற்று பள்ளிக்கு சென்றான். ஒரு வார்த்தையை கவனிங்க. இதை என்ன பண்ணுவாங்க? சொற்றொடரை மாற்றி அமைக்கும் போது குமரன் பேரை போட்டுப்போம். குமரன் நேற்று பள்ளிக்கு சென்றான்னு போடுவாங்க. இதுதான் சரியான வாக்கியம். ஆனா ஜப்பல் என்ன பண்ணுவாங்க? பள்ளிக்கு நேற்று குமரன் சென்றான், அப்படி ஆர்டர் மாத்துவாங்க. அது ஆப்ஷன் ஏவா இருக்கும். அடுத்தது நேற்று பள்ளிக்கு சென்றான் குமரன் கிடைச்சப்படும். இதுல என்ன பண்ணுவாங்க? இந்த பள்ளிக்கும் சென்றானுக்கும் நடுவுல ஒரு ஆப்ஷன் என்ன ஆகுனா, ஆப்ஷன் ஏபிசிடில ஒண்ணுல இச்சு போடாம விட்டுருப்பாங்க, ஒண்ணு இச்சு போட்டிருப்பாங்க. அப்போ சொற்றொடரை சரியா அமைக்கிறது மட்டும் கிடையாது, சந்திப்பிழையும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஆப்ஷன் இ என்ன பண்ணுவாங்க? குமரன் பள்ளிக்கு இங்க இச்சு போடாம விட்டுருப்பாங்க, இச்சு போடாம சென்றான் போட்டிருப்பாங்க. இன்னொன்னு அதே குமரன் நேற்று பள்ளிக்கு இச்சு போட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை இந்த விளையாட்டுகளே அதிகம் பண்ண. அப்போ சொற்றொடரை மாற்றி அமைத்தல்ல பொருள் பொருந்ததா மட்டும் இருக்குதான்னு பார்க்காம சந்திப்பிழைகளையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் தேவை. இப்ப நாம வந்து இன்னொரு 10 நிமிடம் நாம உருவாக்கி இருக்கிற இந்த வண்ண பக்கங்கள் என்ன சொல்லுது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத கொஞ்சம் சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன். இது ரொம்ப அடிப்படையான உங்களுக்கு சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கிற செய்தி. இப்போ உயிர் எழுத்துகள்னாக்கா குறியில 5 தான், நெடில் 7 தான்றத கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்க எல்லாருமே பிலிட் எம்ஏ எல்லாம் படிச்சவங்க கிடையாது. நீங்க பிசிஏ படிச்சவங்க இருக்கீங்க, பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்க இருக்கீங்க, பிஏ ஹிஸ்டரி படிச்சவங்க இருக்கீங்க, பிஇ முடிச்சவங்க இருக்கீங்க, யார் வேணாலும் எழுதுறீங்க. பிபிஎஸ் முடிச்சவங்க கூட எழுதுறாங்க. வல்லினம் மெல்லினம்னா கூட என்னன்னு தந்து உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுன்றது வந்து எல்லாமே சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து இது இந்த பேஜ் எல்லாமே நமக்கு கலர்ல இருக்கு. சார்பு எழுத்துக்கள்னா உயிர்மை ஆயுதம், அதுக்கு மறுபடியும் எடுத்துக்காட்டுகள் எது எது அப்படிங்கிறத நம்ம போட்டு தந்துருக்கோம். நமக்கு மொழி முதல் எழுத்துக்கள்லாம் எதெல்லாம் வரும், எது வராது, 4 வகை சொற்கள்னு பின்னாடி சொல்லக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி, பல எழுத்துக்கள் தொடர்ந்து வர்றது, இலக்கண அடிப்படையில பெயர் சொல் வினை சொல், இது எல்லாம் வண்ணத்துல நம்ம தந்துருக்கோம். இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த வேற்றுமை உருவுகளை கூட பாருங்க, தன்மை முன்னிலை
தன்மை ஒருமை பன்மை கூட கொடுத்திருக்கோம். இது அதுல கிடையாது, நாம தந்திருக்கோம். நான் கிட்டத்தட்ட நான் வந்து தமிழ் நடத்துவதில் அதிக என் எழுத்துக்களுடைய இணை எழுத்துக்கள்னா இங்க உயிர்ல இணை எழுத்துகள் என்ற உண எழுத்து, ஐக்கு இணை எழுத்து வந்து இ, அவ்வுக்கு இணை எழுத்து உ, அதை கூட தந்திருக்கோம். ஏன்னா திடீர்னு அதை கொண்டு வந்து அவங்க போட்டிருக்கோம். மெல்லினம் வல்லினத்துக்கு இணை எழுத்துகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுதான் மயங்கொலி எழுத்துகள்னு இதைதான் பாடத்திட்டத்தில் தந்திருக்காங்க. அது எங்க உச்சரிக்குதுன்றதுல இருந்து டிஎன்பிஎஸ்சி சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். இது போக இப்ப நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கிற வேற்றுமை உருபுகள் வரப்பாரு. வேற்றுமை உருபுகள்ல நமக்கு என்ன ஆகுது, அந்த வேற்றுமை உருபுகளினுடைய செய்திகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம உங்களுக்கு சொல்லுவோம். இது எல்லாமே வண்ணத்துல ஒரு 50 பக்கங்கள்ல சமச்சீர் கல்வி புத்தகத்தினுடைய எல்லா இலக்கண பகுதியும் இவங்க பாடத்திட்டத்தால பாருங்க. இதெல்லாம் முதலாம் வேற்றுமை, அதுக்கு உருவு இல்லை. இரண்டாம் வேற்றுமை ஐ, அது என்னென்ன பொருள்லாம் வரும். நம்ம பல்லெழுத்து மிகாத இடமா போட்டிருக்கோம். உன்னை வாழ்த்துகிறேன், உன்னை கண்டேன்னா இக்குவர், அது எங்க வல்லெழுத்து மிகுது. இப்ப மூன்றாம் வேற்றுமை ஆள், நம்ம வந்து எழுதும் போது ஆள்னு எழுதினா கூட ஐயால் கூ சொன்னா கூட ஆள் ஆண் ஒடு ஓடு 4 இருக்கு. நான்காம் வேற்றுமை கூ. புலவர்க்கு பாருங்க, புலவர்க்கு கூட்டல் பொன், அங்க வந்து பானா வர்றதால புலவர்க்கு பொன் அளிப்பார் இப்ப இருக்கு. ஐந்தாம் வேற்றுமைக்கு வந்து இல் அல்லது இன். ஆறாம் வேற்றுமைக்கு அது ஆது அ, அவனது வீடு. ஏழாம் வேற்றுமைக்கு கண்ணு, அது இல் இடம் மேல் கீழ் இதெல்லாம் வருது. எட்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை இல்லை. இது எங்க வல்லெழுத்து மிகும் என்பதுல நமக்கு புணர்ச்சி விகுதிகள்ல மறுபடியும் நம்ம இந்த வண்ணத்திலே போட்டு எது வல்லெழுத்து மிகும் இடங்கள் மிகா இடங்கள்ல நல்லா தந்திருக்கும். அப்படி செய், அப்படி இப்படி என்ற சொற்களை இது எல்லாமே சமச்சீர் கல்வி புத்தக அடிப்படையிலையும், அதுக்கப்புறம் பெரும் தமிழறிஞர்களா இருக்கிற நம்முடைய இறை குருவனார் ஐயா, இறை குருவனார் ஐயாவுடைய இவங்க அத பெருஞ்சித்திரனுடைய பேச்சு, இறைக்குருவனுடைய மகள் கயல் நடத்துற பயிற்சி மையத்திலிருந்து கூட 1-2 மாணவர்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய நூலையும் நம்ம பார்வை நூலாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அது மட்டுமல்லாமல் நமக்கு வந்து ஆக்கி பரந்தாமன் ஒரு பெரிய தமிழறிஞர் பாருங்க. வல்லினம் மிகும் இடங்கள்ல எது எதுக்கெல்லாம் மிகும், அவ்வளவு இவ்வளவு இதுல மிகா இடங்கள் மிகும் இடங்களை தந்த மாதிரி எங்கெல்லாம் மிகாது, இரட்டைக்கல்லை வேணா மிகாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வண்ணத்துல ஒரு 56 பக்கங்கள் தந்தோம். அதனால இது ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ள ஒரு நூலாகவும். அதனால இன்றைய வகுப்பினுடைய நிறைவுக்கு நம்ம வருவோம். இந்த வகுப்பினுடைய நிறைவாக எவ்வளவு செய்திகளை நம்ம படிச்சாங்க, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெயரெச்சம் வினையெச்சம். அதோட இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு பண்ணிட்டு உங்களுக்கு சமயங்கள் வகுப்பு மாணவர் சேர்க்கை அது சம்பந்தமா இருக்கிறது, ஜிஎஸ் கிளாஸும் நாளைக்கு இருக்கு உங்களுக்கு. அதனுடைய டைம் பார்த்து நீங்க டெமோ கிளாஸ் வரலாம். ரெண்டுக்கும் சேர்ந்து நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தகங்கள் மட்டுமல்லாமல் கடைசி 5 ஆண்டுகளுக்கான ஜிஎஸ், அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது தொடர்பா வந்த வினாக்களுடைய குட்டி குட்டி புத்தகங்கள், அது ஒரு 1500 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள். அந்த புத்தகங்களும் வர்த்தமானம் பதிப்பதன் மூலமா வந்திருக்குது. அந்த வர்த்தமானம் நாம தயாரிக்கல, வர்த்தமானம் பதிப்பதன் மூலமா வந்திருக்கு. அந்த புத்தகங்களையும் உங்களுக்கு இலவசமா இருக்கு. இது ஜிஎஸ்க்கு சேர்றவங்க, ஜிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச். தமிழுக்கு சேர்றவங்க தமிழ் புத்தகத்தையும் தமிழையும் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். ஜிஎஸ்க்கு சேர்ந்தா அதுக்கும் நம்ம கட்டணம் குறைவா வச்சிருக்கோம். தமிழுக்கு நீங்க இந்த 30 நாள் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு வெறும் 5000 வச்சிருக்கோம். ஜிஎஸ்க்கு வந்து இது வந்து ஜிஎஸ்க்கு வந்து நம்ம 18,000 வச்சிருக்கோம். அது எல்லா சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் வர்ற மாதிரி இருக்கும், பைலிங்குவலா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த 18,000 கட்டிட்டீங்கன்னா தமிழ் உங்களுக்கு அதுலயே கிடைச்சிடும். தமிழ் இதுலயே வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து தமிழினுடைய புத்தகம் 1450 ரூபாய் மதிப்புள்ள தமிழ் புத்தகம், 1500 ரூபாய் மதிப்புள்ள ப்ரீவியஸ் இயர்னுடைய 5 இயர்ஸ் ஜிஎஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கிற புத்தகமும் உங்களுக்கு இலவசமா 3000 ரூபாய்க்கு தபால் செலவு உட்பட எங்களுக்கு 3500 ரூபாய் ஆயிடும். அதை நாங்க இலவசமா அனுப்பி. இது உங்களுக்கு தகவலுக்காக. இந்த வகுப்பு வந்து 27ஆம் தேதி தொடங்குது. பெரும்பாலும் அடுத்த எல்லா நாட்களும் நடத்துமோ, ஒரு நாள் 2 நாள் லீவ் விட்டா கூட. இப்ப ஆகஸ்ட் 27 தொடங்குறது, செப்டம்பர்லயே முடிஞ்சு போயிடும். மறுபடியும் செப்டம்பர் 28, 29 தொடங்கி அக்டோபர் வரைக்கும் இன்னொரு தடவை நடக்கும். அதையும் நீங்க மறுபடி கவனிக்கணும். இப்ப நம்ம வருவோம், எப்பவும் நம்ம எழுதக்கூடிய சொல்ல இருந்து எழுதுவோம். படி எழுது என்பதுல இருந்து தான் நம்ம எழுதுவோம். இதுக்கு பேரு
வினை அடி சொற்கள் அல்லது வேறு சொற்கள், பாடத்தின் அடிப்படையில் வேறு சொற்கள். இதுக்கு எது பெயரெச்சம், எதுக்கு வினை எச்சம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். படி என்பதனுடைய படித்த, படிக்கின்ற, படிக்கும், இந்த மூணும் பெயரெச்சம். ஏன் பெயரெச்சம்? நீங்க படித்த பக்கத்துல, நீங்க இங்க மேல எழுதிக்கலாம், படித்த பக்கத்துல எப்பவுமே பையன் அல்லது பெண், பையனே போட்டுட்டு இருந்தோம்னா ஆணாதிக்க சிந்தனை சொல்லுவாங்க. எந்த பெயரச்ச சொற்களுக்கும் பக்கத்துல பையன் போட முடியும், பெண் போட முடியும், பேர் விவரம் போடலாம், உங்க பேரை கூட போடலாம். பாருங்க, படித்த பையன், படிக்கின்ற பெண், படிக்கும் மாணவர்கள், படித்த நூல், படிக்கின்ற ஆசிரியர், படிக்கும் புதியவர்கள். இப்படி இது எது போட்டாலும் நீங்க என்னடாம போட முடியும்? யூ கேன் புட் ஒன்லி நவ், பெயரை மட்டும்தான் போட முடியும். ஆங்கிலத்துல வேணாலும் குறிச்சுக்கோங்க, நவுன் தான் இங்க வரும், நவுன் மட்டும்தான் போட முடியும். யூ கேனாட் புட் யுவர் வெர்ப். படித்த பையன், படிக்கின்ற மாலதி, படிக்கும் தேர்வர்கள், தேர்வு எழுத போறவங்க, இது எல்லாமே நவுன் தான், பெயர் மட்டும்தான். இதுல என்ன ஒரு வல்லெழுத்து நிகழ்மிடத்துல ஒரு முக்கியமான விஷயம்னா, அதையும் ஆர்வமா முன்னாடி படிச்ச பிள்ளைகள் கூட இருக்கீங்க, பெயரச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்து மிகாது. படிக்கின்ற கூட்டல் பையன், படித்த கூட்டல் பையன், இங்க பாழா வருதுன்றதுக்காக இப்பு போட்டக்கூடாது. பெயரச்சத்தை தொடர்ந்து என்னமாகாது? வல்லெழுத்து மிகவே மிகாது. ஓடுகின்ற குதிரை என்றால், குதிரை கசத்த போல வருதுன்னு சொல்லிட்டு ஓடுகின்ற குதிரைன்னு போடும். பெயரச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்து. எழுதுக்கு என்ன? நீங்களே யாராவது சொல்லுங்க பார்ப்போம், எழுதுக்கு என்ன சொல்லலாம் சொல்லுங்க. எழுதுக்கு பெயரச்சம் என்னவா இருக்கும்? ஆவல அது உம்முல முடியும். யாராவது முயற்சி பண்ணுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. கனகவல்லி, லோகநாதன், நந்தினி. எழுது என்பதற்கு என்ன? எழுதிய, எழுதிய பையன், எழுதிய பெண், எழுதிய மாணவர்கள், எழுதுகின்ற மாணவர்கள், எழுதும் தேர்வு, எழுதும் அறை, எழுதுகின்ற பாடம், எழுதுகின்ற கவிதை, எல்லாமே பெயர் சொல்லும். இந்த பெயரச்சத்தை தொடர்ந்து இந்த இடத்துக்கு நேரா எழுதிக்கோங்க, எப்பொழுதுமே வல்லெழுத்து மிகாது. கசத்தப வரவே வர. எழுதிய குமார்னு வச்சுக்கீங்களா ஒரு பேச்சுக்கு, இங்க வந்து இக்கு போட்டக்கூடாது, கசத்தப வருது. எழுதுகின்ற மாணவன், மாணவன் வந்துட்டாலே கசத்தப வரல, அதனால போதும். எழுதுகின்ற பள்ளி அப்படின்னு வந்தா, நான் தேர்வு எழுதுகின்ற பள்ளி இதுதான் அப்படின்னாக்கா அந்த இப்பு வர. பெயரச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்து. இன்னும் ஒரு செய்தியோட நிறைவு பண்ணிக்குவோம். அது பேர் வினை எச்சம். வினை எச்சம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, படி என்று படித்துன்னு போட்டா இதுக்கு வந்து பையன் கூட தேவை, முடித்தான் அல்லது முடித்தாள், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். முடித்தாள், முடித்தான். படித்து பக்கத்துல ஒரே வடிவம் தான், படித்து முடித்தான், ஓடி முடித்தான், எழுதி முடித்தான், கற்று முடித்தான், வந்து சென்றான், இந்த மாதிரி எல்லாம் வந்து முடித்தான். இந்த மாதிரி வர்றதுக்கு பேரு நமக்கு என்னன்னு பேருமா? வினை எச்சம்னு. வினை எச்சம் பெரும்பாலும் மூக்கமா ஈல முடியும். இது வந்து எழுதி முடித்தான். இந்த பெயரெச்சத்துல வல்லெழுத்து மிகாது. வல்லெழுத்துல பல இடங்களில் மிகும், சில இடங்கள்ல மட்டும் இல்லை, பல இடங்களில் மிகும். படித்து கூட்டல் பார்த்தான், அதுக்கு சில ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு, ஆனா உள்ள பாடம் படிக்கும் போது. அதனால மீண்டும் ஒரு முறை நம்முடைய மாணவர்கள் கொஞ்சம் தாமதமா வந்தவங்க இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல அதை நான் ரிவைஸ் பண்ண இருந்தீங்கன்னா, நம்முடைய பாடத்திட்டத்தை 30 நாளைக்கு உரிய பாடத்திட்டமாக நம்ம பிரிச்சிருக்கோம். 30 நாளைக்கு எது எதை படிப்போம்? 2 மணி நேரம். காலையில 10:5க்கு நம்ம தொடங்கிடுவோம். 11:50ல இருந்து 12:05க்குள்ள வகுப்பு முடிஞ்சிடும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஆப் வழியா கிடைக்கும். சில அகாடமில 1 நாள் 2 நாள்ல எடுத்துவாங்க, நம்ம அப்படி எடுக்க மாட்டோம். உங்களுக்கு தேர்வு முடிகிற வரையில, நவம்பர் 1ஆம் தேதி தேர்வு இருக்கியா, அந்த தேர்வு மட்டும் இல்ல, குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர்ல வருது பாருங்க,
அது வரைக்குமே நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதனால அது வரையிலுமே நீங்க வந்து இந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் பார்க்க முடியும். மறுபடியும் வீடியோ பார்க்கணும். இது இல்லாம 5000 ரூபாய் பணம் கட்டுற உங்களுக்கு 3 விஷயங்கள் நம்ம இலவசமாக தரோம். எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வகுப்பினுடைய காணொளிகள் கிட்டத்தட்ட குரூப் 4 நடக்கிற வரைக்கும் வரும். காணொலி என்பது வந்து லீ போடணும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்னா கான் என்பதுல வீடியோ வந்துருது, அது ஆடியோவும் இருக்குன்னு காட்டுறதுக்கு நமக்கு இந்த லீ போடணும், அந்த லீ போடக்கூடாதுன்னு இப்போ அறிஞர்களுடைய வகுப்பு காணொளிகள் வந்து குரூப் 4 முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வகுப்புகளை எத்தனை சைக்கிள் வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். ரிப்பீட்டட் சைக்கிள், ஒரு முறை பணம் கட்டிட்டீங்கன்னா எத்தனை சைக்கிள் வேணாலும் அட்டன். மூணாவது 1450 ரூபாய் மதிப்புள்ள அந்த 1700 பக்கம் புத்தகம் வந்து உங்களுக்கு குரியர் செலவோட இலவசமா இந்த கட்டணத்துக்கு உட்பட்டே அனுப்பி. ஐயா கேட்க மாட்டேங்குது ஐயா, சரியா சத்தமா கேட்க மாட்டேங்குது ஐயா. யாருக்குமா, யாருக்கு அப்படி இருக்கு? நந்தினி ஐயா, நந்தினி. மத்தவங்களுக்கு எப்படி இருக்குமா? இருங்க ஒரு நிமிஷம். இல்லம்மா, என்னோட ஆடியோ சரியா தான். போர்டு பார்த்து பேசும்போது ஸ்லோவா இருக்கு, கேட்க மாட்டேங்குது, அதனால தான். ஓ அப்படியா? இல்ல இல்ல, என்னுடைய ஆர்டர்ல தான் மைக் வச்சிருக்கேன். ஓகேங்க பரவாயில்ல. ஆப் வழியா நீங்க டெஸ்ட் எழுத முடியும். குறைந்தது 5000 கேள்வி, போக போக குரூப் 10,000 கேள்வி வரும். இது எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு தரோம். இது வந்து நீங்க உடனடியா பணம் கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த முதல் படியாக நாம போட்ட நூல்கள் எல்லாம் வித்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுத்த வாரத்துல புத்தகங்கள் அனுப்பி வச்சிருவாங்க நேரடியா வர்த்தமானம். இப்ப வகுப்பு சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமா வேற ஏதாவது காமன் டவுட், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட் இருந்துச்சுன்னா கிளாஸ்ல கேளுங்க. இல்ல உங்களுக்கு பர்சனலா டவுட் இருந்ததுன்னா அது எங்களுடைய போன் நம்பர். உங்களுக்கு நம்ம போன் நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம். எங்களுடைய அட்மினுடைய நம்பர் வந்து நான் 2-3 நம்பர் எழுதுறேன். எனக்கு எல்லாத்துல போன் எங்கேஜ் ஆகும். அதனால 739771901 அல்லது 8148056666 வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஜிஎஸ்க்கான அறிமுக வகுப்புகள் உங்களுக்கு இதே குரூப்ல எனக்கு ஜிஎஸ்க்கும் அனுப்புங்க, ஃப்ரீ டெமோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அதுவும் நீங்க இதே வசதிகள் இருக்கும். இதே மாதிரி காணொலிகளை பார்க்க முடியும். எத்தனை சைக்கிள் வேணாலும் அட்டன் பண்ணலாம். அங்கேயும் இந்த தமிழ் இல்லாமல் ஒரு 1500 ரூபாய் மதிப்புள்ள எல்லாத்துக்குமான புவியியல்னா தனி, உயிரியல்னா தனித்தனியா பிரிச்சிருக்கிற கடைசி 5 வருஷத்துக்கான வினாக்களும் விடைகளும் அடங்கின புத்தகம் கிடைக்கும். அதுவும் ஆப் வழியா நீங்க டெஸ்ட். இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க. உங்களுக்கு எதுவும் வகுப்பு சம்பந்தமா, அதாவது காமனான டவுட் சார், அல்லது இலக்கணம், இந்த இலக்கணத்தை எங்களுக்கு நடத்துங்க சார் அப்படின்னா கூட நீங்க கேட்க. இந்த இலக்கண பகுதி எனக்கு புரியல சொல்லுங்க அப்படின்னாலும் அதுக்கும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். நம்முடைய இதுல வந்து உன்னை அங்க கட்டாயிடுச்சா 14 பேர் வந்தாங்க. அதனால வந்து ஏதாவது டவுட் இருக்காமா? வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாமா? முறையான தமிழ் வகுப்பு வந்து உங்களுக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு தொடரும். புதன்கிழமையில முதல் யூனிட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது இலக்கணம் ஐயா இந்த நந்தினி சொல்லுங்கம்மா. எந்த டவுட்டும் இல்லைங்க ஐயா, கிளியரா இருக்கு ஐயா. உங்களுக்கு இல்லை இந்த 7 யூனிட்ல சிலபஸ் எடுத்து பார்த்து ஐயா இதை நீங்க எப்படி நடத்துவீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா நீங்க வகுப்புல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அது தெரியணும். அதுக்காக நல்லதுமா, மகிழ்ச்சி. நிறைவு பண்ணிக்கலாமா? ஷர்மிளா, நந்தினி, அருண்குமார், ஜெயசித்ரா, கனகவல்லி, லோகநாதன், மோனிஷா, வீரபாண்டியவேல் நிறைவு பண்ணிக்கலாமாமா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நல்லதுமா.